இன்ஸ்பெக்டர் சார் டாக்டர் உள்ளார அப்பாவை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டாக்டர், சார் இவரை நான் கொஞ்சம் என்கொயரி பண்ணணும், வாக்குமூலம் வாங்கணும். ஓஎஸ் தாராளமாக பண்ணிக்கோங்க. இஸ் ஆல் ரைட். தேங்க்யூ டாக்டர். ஓகே, கேரி ஆன். சார், நீங்கள் சுயநினைவுக்கு வந்துட்டீங்கன்னு எங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தகவல் வந்துச்சு. அதான் உங்களை விசாரிக்கணும்னு வந்திருக்கோம். நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணும் சார். நீங்கள் என்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கேளுங்க இன்ஸ்பெக்டர். சார், உங்களை ஷூட் பண்ணி கொலை பண்ண முயற்சி பண்ணது உங்கள் மருமக சக்தி தானே. உங்கள் தங்கச்சி காஞ்சனா புகார் கொடுத்ததுனால நாங்கள் சக்தியை அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஜெயிலில் போட்டுருக்கோம். ஆனால் இதுக்கு நடுவில் சிங்கப்பூர் ஜேம்ஸ் உங்களை இதே ஹாஸ்பிட்டலில் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை உங்கள் பையன் பொன்னுரங்கம் தடுத்து அந்த ஜேம்ஸை பிடிச்சி எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அவங்கிட்ட விசாரிச்சதுல உங்கள் தங்கச்சி காஞ்சனா தான் உங்களை கொலை பண்ண சொல்லி அந்த பழியை சக்தி மேலே போட சொன்னதா சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் தங்கச்சி காஞ்சனாவும் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த ஜேம்ஸ் சொன்னதை நம்பாதீங்க. சக்தியோட திட்டத்தின் பேரில் தான் ஜேம்ஸ் எங்கள் அண்ணனை சுட்டான். இப்போ அந்த சக்தி கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜேம்ஸை தூண்டி விட்டு என் மேலே பழி போடுறான்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு எங்கள் அண்ணனை கொலை பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. சக்தியும் உங்களை ஷூட் பண்ணதை மறுக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு உங்களை ஆள் வச்சு சுட்டது காஞ்சனவா சக்தியான்னு ரொம்ப குழப்பமாக இருக்கு. நீங்கள் தான் உங்களை சுட்டது யாருன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். சக்தி தான். என்னது, சக்தியா? உங்களை சுட்டது சக்தியா? இல்ல இன்ஸ்பெக்டர், என்னை காப்பாத்தணும்னு நினைச்சது என் மருமக சக்தி தான். என்ன ஆள வச்சு ஷூட் பண்ணது என் தங்கச்சி காஞ்சனா தான். ஆமா, என் தங்கச்சி காஞ்சனா தான். நீங்க சொல்றது உண்மைதானே? ஆமா இன்ஸ்பெக்டர், சிங்கப்பூர்ல இருந்து நான் வந்த உடனே எப்படியாவது என் மருமக சக்திய நான் கொல்லணும் தான் என் தங்கச்சி காஞ்சனா சக்தி மேல இல்லாத குறையெல்லாம் சொன்ன. நானும் அதை நம்பி சக்தியை கொலை பண்ண என்னென்னமோ முயற்சி பண்ண. ஆனா என் மருமக சக்தி நல்லவங்கிறதுனால அவளுக்கு எந்த ஆபத்தும் என்னால வரல. கடவுள் காப்பாத்திட்டார். என் மருமக சக்தி நல்லவன் தெரிஞ்சப்புறம் எனக்கு சக்தியை கொலை பண்ணணுங்கிற எண்ணம் வரல, மனசு வரல. அதனால என் மேல வெறுப்படைஞ்ச என் தங்கச்சி காஞ்சனா என்ன கொன்னுட்டு அந்த பழிய என் மருமக மேல போடலான்னு திட்டம் போட்டு என் ஆளை வச்சு ஷூட் பண்ணிட்டான். நல்ல வேளை அந்த நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு அந்த ஆண்டவன் என்னை காப்பாத்திட்டான். பாவம் என் மருமக செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. என்ன ஷூட் பண்ண அன்னைக்கு நான் காலையில எந்திரிச்சு வாக்கிங் போலான்னு கிளம்பினேன். அப்ப என் மருமக சக்தி வந்து, மாமா இன்னைக்கு நீங்க எங்கேயும் வெளியில போகாதீங்க, உங்களுக்கு ஏதோ ஆகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னு என் மகன் பொன்னுரங்கம் சொன்னதா சக்தி சொன்னா. நான் அவளை எவ்வளோ வெறுத்தேன், கொலை பண்ண நினைச்சேன், என் பையன் கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சேன். அதெல்லாம் அவ மனசுல வச்சுக்காம மாமான்னு பாசத்தோட என்கிட்ட சொன்னா. நான் தான் சக்தி பேச்ச கேட்காம ஆபத்துல போய் மாட்டிக்கிட்டேன்.
என் மருமக சக்தி ரொம்ப தங்கமான பொண்ணு. எங்க வீட்டு குத்து விளக்கு சக்தி. சக்தி இல்லாம எங்க வீடே இருண்டு கிடக்கும். நான் அவளுக்கு செஞ்ச கெடுதலுக்கு ஆண்டவன் எனக்கு தண்டனை கொடுத்து என்னை திருத்திட்டான். இன்ஸ்பெக்டர், எந்த தப்பும் செய்யாத என் மருமக சக்திய நீங்க உடனே ரிலீஸ் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இன்ஸ்பெக்டர். இது எல்லாத்துக்கும் காரணம் என் தங்கச்சி காஞ்சனா தான். ஆமா இன்ஸ்பெக்டர், என் தங்கச்சி காஞ்சனா தான். தயவு செஞ்சு என் மருமகளை உடனே ரிலீஸ் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். ஓகே சார், நான் உடனே சக்தியை ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். காஞ்சனாவை அரெஸ்ட் பண்றதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறேன். ரொம்ப நன்றி. வர சார். சக்தி, என்ன மன்னிச்சிருமா. சார், என் அண்ணன் என்ன சொன்னாரு? யார் அவரை சுட்டதுன்னு சொல்லிட்டாரா? சக்தி தான் சுட சொன்னு சொல்லிட்டாருல. எனக்கு தெரியும். என் அண்ணன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? இதோ நிக்கிறானே பொன்னுரங்கம், என் அண்ணன் மகன் தான். இவனை வளர்த்து ஆளாக்குனதே நான் தான். அம்மா செத்து போச்சுன்னு தவியா தவிச்சான். நான் தான் அடைக்கலம் கொடுத்து இவனை ஆளாக்கி விட்டேன். அதெல்லாம் என் அண்ணனுக்கு நல்லா தெரியும்ல. ஐயோ, இவ்வளவு போய் சொல்றாங்களே. ஆனா அந்த பாவி சக்தி எங்க இருந்து வினையா என் அண்ணனை கொல்ல வந்தாலோ அவரை இப்படி படுக்க வச்சுட்டாளே. நல்ல வேளை, எந்த சாமியோ என் அண்ணனை காப்பாத்திருச்சு. சீக்கிரமா போய் அந்த சக்திக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அத பார்த்தாலாச்சும் மாமனார கொல்ல நினைக்கிற மருமகளுங்க திருந்துட்டோம். அவளை நல்லா பாத்துக்கங்க. எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவா. அவ தந்திரக்காரி. என் அண்ணனை கொன்னுட்டு என் மேல பழி போட பார்த்தா. நல்ல வேளை, என் அண்ணன் கண்ணு முழிச்சு என்ன காப்பாத்திட்டாரு. பாத்தியாட பொண்ணுரங்கம், உன் பொண்டாட்டி சக்தி தான் என் அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு நான் எவ்வளவோ சொன்னேன். நம்பினியா நீ? என் மேல சந்தேகப்பட்ட. இப்ப பாரு, கொலைகாரி யாரு நிரபராதி யாருன்னு தெரிஞ்சு போச்சா? சார், எங்க அப்பா என்ன சொன்னாரு? என் சக்தியை கொலைகாரின்னு சொல்லிட்டாரா? அவர் அப்படி சொல்லி இருந்தாருன்னா அது போய். அவர்கிட்ட நீங்க மறுபடியும் நல்லா விசாரிங்க இன்ஸ்பெக்டர். என் சக்தி நல்லவ, அவ நிரபராதி. அவ இது வரைக்கும் யாருக்கும் எந்த கிடத்துல செஞ்சது கிடையாது இன்ஸ்பெக்டர். ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த படிக்காத முட்டாளுக்கு வாழ்வு கொடுத்தவ. அவன் நிச்சயமா உயர் பலியில வாங்க மாட்டான். நான் சொல்றத நம்புங்க. என் சக்தி கண்டிப்பா அந்த காரியம் பண்ணிருக்காதுங்க. இன்ஸ்பெக்டர், இவன் சொல்றத நம்பாதீங்க. இவன் ஏதோ மிரண்டு போய் அப்படியே உளறான். நீங்க போய் சக்தியை நல்லா தண்டிங்க. 4 போலீஸ்காரங்களை விட்டு ஜெயில அவளை நல்லா அடிக்க சொல்லுங்க. என்ன இன்ஸ்பெக்டர் பாக்குறீங்க? போங்க. என்னம்மா எனக்கே ஆர்டர் போடுற? சொந்த அண்ணனே ஆள் வச்சு ஷூட் பண்ணிருக்க. மர்டர் அட்டெண்ட் பண்ணிட்டு பழிய சக்தி மேல தூக்கி போட பாக்குற. உன்னை மாதிரி ஆளுங்கள என் சர்வீஸ்ல எத்தனை பேரை பார்த்திருப்பேன் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, உனக்கு இருக்கு. வா, கூட்டு
மூடுவாய். எல்லாத்துக்கும் இந்த பொம்பளை தான் காரணம். போமா ஆமா. வாயா. நான் உள்ள போனாலும் உங்களை ஒழிக்க வெளிய ஆளுங்க வச்சிருக்கேன். அவங்க கிட்ட இருந்து நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. சரிதான் போ. வேதகாலியம்மை கைவிடலாம். நான் பார்த்துட்டு வரேன். போப்பா முருகா. அப்பா, என் பொண்டாட்டியை காப்பாத்திட்டீங்கப்பா, என் சக்தியை காப்பாத்திட்டீங்கப்பா. ரொம்ப நன்றிப்பா. என் சக்தியை காப்பாத்தி என்னைய வளர்க்காத குறைய போக்கிட்டீங்கப்பா. ரொம்ப நன்றிப்பா. அழாத பொண்ணுரங்கம், அழாத. இனிமே எல்லாமே நல்லதா நடக்கும். என் மருமக சக்தி ஜெயிலிருந்து வெளியில வந்துருவா. ஆமாப்பா, வரணும். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். சொல்லுங்க டாக்டர், நான் என்ன பண்ணணும்? அது ஏன் டென்ஷனா இருக்கீங்க? விஷயத்த சொல்லுங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்க சார். ஆர்டர் ப்ளீஸ். டாக்டர் ரொம்ப டென்ஷனா வந்திருக்காரு. ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ் ஃபுல் எடுத்துட்டு வாப்பா. சைடு டிஷ் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்துரு. ஓகே சார். சொல்லுங்க டாக்டர், என்ன பிரச்சனை? சொத்து பிரச்சனையா இல்ல சொந்த பிரச்சனையா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க, நான் முடிச்சு தரேன். அதனால தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். பிரச்சனை பெருசு. ஆனா நீங்க சமாளிக்க வேண்டியதும் சந்திக்க வேண்டியதும் சின்ன பசங்களை. சின்ன பசங்களா? சின்ன பசங்கன்னா மொரட்டு பசங்களா? பேரை மாத்தி வச்சுக்கிட்டாங்களா? ஆளே சின்ன பசங்க தான். எல்லாம் இந்த 10-12 வயசுக்குள்ள தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? எல்லாம் சொல்லாங்களா? ஆமா, நானே படத்துல வர ஈ மாதிரி என்ன தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கானுங்க. பாஸ், நீங்க தான் உங்களை நசுக்கணும். எல்லாம் நசுக்கலாம். என்ன அந்த பசங்க பணக்கார விட்டு பசங்களா? சார் சார் வேற ஏதாவது சிக்கன் மட்டன் சாப்பிட்றீங்க? சொல்றேன் போ. ஓகே சார். சொல்லுங்க டாக்டர் சார், என்ன பசங்க எல்லாரும் பணக்கார விட்டு பசங்களா? பரதேசி புள்ளைங்க எல்லாம் அண்ணாதீங்க. இந்த பக்கத்துல தான் ஹாஸ்டல்ல தங்கி படிக்குதுங்க. என்ன பிரச்சனை டாக்டர்? சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது சில்மிஷம் பண்ணிட்டு மாட்டிட்டீங்களா? நீங்க வேற காமெடி பண்ணாதீங்க. சரி, சுருக்கமா சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பொருத்தம் இல்லாத பொண்டாட்டி. என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வேற ஒருத்தி கிடைச்சிருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா என் பொண்டாட்டிக்கு வேண்டிய சின்ன பசங்க இந்த கல்யாணத்தை தடுப்புன்னு என்கிட்டே வந்து சவால் விடுறாங்க. இந்த சின்ன பசங்களை சமாளிச்சு எப்படி கல்யாணம் பண்றது எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. என்ன டாக்டர் இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? பசங்களுக்கு லாலிபப்பு கொடுத்து முடிக்கிற மேட்ரு, அதை விட்டுட்டு இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷனா இருக்கிறீங்க. இதுல நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க முதல்ல. அத நீங்க தான் சொல்லணும். எனக்கு எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கணும்? நடக்கும். ஆமா, எப்ப கல்யாணத்தை வச்சிருக்கீங்க? வர வெள்ளிக்கிழமை. அவ்வளவுதானே, ஒன்னும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க சந்தோஷமா வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சாதி முகூர்த்தத்தை கொண்டாடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அது சரி, அந்த பசங்களெல்லாம் என்ன பண்ண போறீங்க? எல்லாத்தையும் பிடிச்சி பிரிச்சு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, டெல்லி, பம்பாயிடு தேசைக்கு ஒன்று அனுப்பிச்சு விட்டுறேன். இல்ல 2 நாளைக்கு ஏதாவது ஒரு வீட்டுல ஏக செல்லிலே போட்டு பூட்டி அடைச்சு வச்சிடுறேன். நீங்க ஒன்றும் மனசை போட்டு உழப்பிக்க வேண்டாம். ரைட்?
உங்களுக்கு தர வேண்டியதை தந்துடுறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்க பின்னாடி நிப்பேன். நிக்கணும். அப்புறம் பிள்ளைங்களை காணணும்னு தேடுவாங்க. உங்களை வந்து கேட்டா நீங்க தான் சமாளிக்கணும். மத்தபடி கேட்டா யாரும் வரமாட்டாங்க. சரிங்க, எனக்கு கல்யாணம் நடக்கணும். அது உங்க கையில தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை உங்களுக்காகவே விடியுதுன்னு வச்சுக்கங்களேன். ட்ரிங்க்ஸா சாப்பிட வேண்டியதானே. நீங்க ஆரம்பிங்கண்ணே. சுப்ரியா, ஹாய் ஆண்டி. வாமா, வா வா, உள்ள வா. டேய் மதன், வரமா. டேய் இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. ஹாய் சுப்ரியா. ஹாய் மதன். என்ன பிளசன்ட் சர்ப்ரைஸ். உட்காருமா. சுப்ரியாம்மா, சுப்ரியாம்மா. ஹாய் பூமிகா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். பூமிகா, நீ உள்ள போமா. இல்லத்த, பரவாயில்ல, பூமிகா இருக்கட்டும். வர வெள்ளிக்கிழமை எனக்கும் மதனுக்கும் கல்யாணம் இல்லையா? அத நினைக்க நினைக்க ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. உட்கார முடியல, நிக்க முடியல. அதான் உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பூமிகாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம். சுப்ரியா இப்படி போட்டு உடைச்சிட்டாளே. அத்தை, என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. திடுதிப்புன்னு வந்திருக்கியே, அதான் யோசனை. சரி சரி, இந்தாங்க அத்தை, இது உங்களுக்கு புடவை. இந்தாங்க மதன், உங்களுக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்திருக்கேன். ஆமா, மாமா எங்க? அப்பா பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருக்காரு. மேரேஜ்க்கு வந்துருவாரு. சரி, அவருக்கும் இதுல பேண்ட் ஷர்ட் இருக்கு. அப்புறம் பூமிகா, இந்த உனக்கு புடவை ஜாக்கெட். எனக்கு எதுக்கு சுப்ரியாம்மா புடவை ஜாக்கெட் எல்லாம்? என்ன இப்படி சொல்ற? எல்லாருக்கும் புடவை எடுக்கும்போது உனக்கு மட்டும் எடுக்காம இருப்பேனா? இங்க நீ வீட்டு வேலை செய்யற பொண்ணா இருந்தாலும் இந்த வீட்டுல நீயும் ஒருத்தி மாதிரி தானே? ஆமா, வர வெள்ளிக்கிழமை எனக்கும் மதனுக்கும் கல்யாணம்னு உனக்கு மதன் சொன்னார் தானே? என்ன மறந்துட்டாரே, என்கிட்ட சொல்லலையே. ஏன் மதன் பூமிகா கிட்ட சொல்லல? இது இல்ல சுப்ரியா, இவகிட்ட முன்னாடி சொன்னா அப்புறம் என்ன புது மாப்பிள்ள கிண்டல் பண்ணுவா. சரி, கல்யாணத்தன்னைக்கு சொல்லிக்கலான்னு இருந்துட்டேன். என்ன பூமிகா? ஆமா, பின்ன புது மாப்பிள்ளனா எல்லாரும் கிண்டல் அடிக்கதான் செய்வாங்க. அதுக்காக நல்ல விஷயத்த சொல்லாம இருப்பாங்களா? பூமிகா பாவம் இல்லையா? மருமகளே, அதான் இப்ப நீயே சொல்லிட்டியே, அது போதும் அவளுக்கு. ஐயோ, கல்யாண விஷயம் எல்லாத்தையும் சுப்ரியா அப்படியே பூமிகா முன்னாடி போட்டு உடைச்சிட்டாளே. ஏற்கனவே வாடிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு என்ன பண்ண போறாளோ தெரியலையே. சுப்ரியாம்மா, கல்யாணத்தை எங்க வச்சிருக்கீங்க? கல்யாண மாப்பிள்ள கல்யாணத்தை பத்தி என்கிட்ட சொல்லல.
நீங்க தானே கல்யாண பொண்ணு. கல்யாணம் எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா ஏன்னா நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. அது அம்மன் கோவில்ல தான். ஓ, அம்மன் கோயில்ல தான் கல்யாணமா? ஏன் மச்சான், அங்கதான் கல்யாணமா? ஆமா, அங்கதான் கல்யாணம். நீ கண்டிப்பா வரணும், சரியா? நான் வராம எப்படி இருப்பேன்? விட்டுருவேனா?